இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த 5வது வேதத்தை அனுபவிச்சுன்னு. தமிழில் வில்லிபுத்தூரார் 11 கேள்வி தான் எழுதியிருக்கார். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் எழுதுகிறார், அது வியாசரில் கிடையாது. சில விஷயங்கள் இவர் சேர்த்துருக்கார், அது என்னன்னு சொல்கிறேன். பஞ்சபாண்டவாள் வனத்தில் இருக்கா, ஒரு ரிஷியோட யாகத்தை காப்பாற்றின்னு இருக்கா. இப்போ யமதர்மன் மானா வந்தான், இந்த யாகத்தை கெடுக்கிற மாதிரி வரப்போகிறார். இப்போ துரியோதனை என்ன பண்ணால், களமா முனிவர்னு ஒரு முனிவர் அவரை கூப்பிட்டு யாகம் பண்ண சொன்னான். யாருமே பண்ணதில்லை, அவன் ஒருத்தந்தான் பண்ணான். அதுக்கு பேர் அபிச்சார யாகம்னு பேர். அந்த அபிச்சார யாகத்தை பண்ணான்னா அதுலேருந்து பூதம் கிளம்பும். அது யாரை சொல்கிறாளோ ஏவி விடுறாளோ அது கொண்டுட்டு வந்துடும். இவ என்ன பண்ணால் அந்த யாகத்தை பண்ணுறார். அதுலேருந்து பூதம் கிளம்பி வரப்போகிறது. இப்போ இவ ரிஷியோட யாகத்தை காப்பாற்றின்னு இருக்காளே, மானா வந்துட்டான் யமன் கெடுக்கிறதுக்கு. இந்த மானை துரத்தின்னு வந்தால் மான் டிஸப்பியர் ஆச்சு. வந்தது யமன்னா, அங்கே யமன் ஒரு விஷம் தோய்ந்த குளத்தை நிர்மாணம் பண்ணிட்டு மறைஞ்சிருக்கார். அதனால தான் பத்திரிகையில் நச்சு பொய்கைன்னு போட்டிருக்கேன். அந்த விஷந்தோய்ந்த குளத்தை தேடிண்டு இவா வருவான்னு ஓடி வராளோ இல்லையோ. சகாதேவன் வந்தால் வந்து இந்த குளத்தில் இருக்கிற ஜலத்தை குடிக்க போனான். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்புறமா குடின்னா. நீ கேட்டு நான் என்ன சொல்லணும்னு குடித்தார், செத்து போயிட்டான். நகுலனும் போனான், அர்ஜுனன் போனான். பீமன் செத்து போகிறதுக்கு முன்னால் மணலில் எழுதி வச்சான், இந்த மாதிரி இந்த குளத்தில் இந்த ஜலத்தை குடித்தோம், நாங்கள்லாம் செத்து போயிட்டோம். தர்மபுத்திரன் வந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணுமே. தர்மபுத்திரர் வந்தார், 4 பேரும் இறந்து கிடக்கிறத பார்த்தார், எழுதி இருக்கிறத படித்தார், மயக்கம் போட்டு விழுந்தார். இப்போ தர்மபுத்திரர் உயிர் போல. இப்போ அந்த காளமா முனிவர் அனுப்பின பூதம் கிளம்பி வருது. சகாதேவனை தொட்டு பார்த்தது பிராணம் பேருக்கு, நகுலனை தொட்டு பார்த்தது உசுறு பேருக்கு. கோவம் வந்துருத்து. ஒரு தடவை உசுரை விட்டவா விடுவாளான்னு திருப்பி அங்கே போய் அந்த காளமா முனிவரை அடிச்சு விட்டு யாகத்தில் இறங்கிடுத்து. இப்போ தர்மபுத்திரர் மயக்கம் தெளிஞ்சார். யமன் கேள்வி கேட்குறான். இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, யமன் தான் தர்மபுத்திரனுக்கு அப்பா. இப்போ அப்பா கேள்வி கேட்குறார், பையன் பதில் சொல்கிறான். இன்றைக்கி என்னோ இவ எல்லோரும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துகிறா, நடந்ததை கேட்குறதுக்கே தெரியலை. இவர் வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணுங்கிறதுக்கு பதில் சொன்னார். என்ன கவனிங்கோ, இவற்றை நடந்ததை கேட்கல, எப்படி மனுஷன் நடந்துக்கணும்னு கேட்குறார். அதனால்தான் மகாபாரதத்திலேயே உசந்த பகுதி, அது பின்னால் பகவத்கீதைக்கு இது ஒரு அஸ்திவாரமான பகுதி. பகவத்கீதை பகவான் சொன்னானே, அதுக்கு இது அஸ்திவாரமான பகுதி. இந்த யக்ஷ பிரஸ்னம், இந்த மகாபாரதம் டோட்டலாக
பூரா ஸ்கிரிப்டு, வேதாந்தம் ஸ்கிரிப்ட். நம்ம ஹவு டு லிவ் இன் தி சொசைட்டி, how to behave with the elderly person, how to adjust with the younger generation. அதுக்கு தான் ராமாயணம் பாரதமே கேட்குறோம். அதில் இந்த பாரதத்தில் இது இந்த கேள்வி பதில் இருக்கே மனுஷனுக்குன்னு தான் கேட்குறான். என்ன ஃபாலோ பண்ணணும், எந்த ஜாதிக்குன்னு கேட்கலை. எல்லோரும் சொல்கிறாளே மானுஷன். இதில் என்ன வேடிக்கைன்னா ஜென்ரலான பதில் இருக்குது. ஒரு ஆண்மகன் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஸ்திரீ எப்படி நடந்துக்கணும் எல்லாம் இருக்கு. குழந்தைகள் எல்லாத்துக்குமே கேட்டிருக்கா. அது என்ன பியூட்டின்னா அது கேட்டு 5000 வருஷம் ஆயிடுத்து. இன்றைக்கும் பொருந்தி இருக்கு, நாளைக்கும் பொருந்தும். நம்ம ஒரு கருத்து எல்லாருமே சொல்கிறோம். என்ன கருத்து சொல்கிறோன்னா, இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு. காலம் ஒன்றும் பண்ணாது. எனக்கு தெரிய நான் பிறந்ததுலேருந்து கிழக்கத்தான் சூரியன் உதிக்கிறான், மேற்கத்தான் அஸ்தமிக்கிறான். காலம் மாறிடுத்துன்னா சூரியன் தெற்க உதிச்சான்னா நியாயம். காலம் மாறிடுத்துன்னு சொல்லலாம். நம்ம மாறிட்டோம், நம்ம கடைப்பிடிக்கலை. இதில் தெரிஞ்சுக்கணும், நம்ம கடைப்பிடிக்கலைங்கிறதுனால இந்த தர்மம் மாறாது. ஆனால் நம்ம எப்போ அதை உணர்கிறோம், அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கலையே. இப்போ நான் எப்போ உணர்றேன்னா, அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காத போதும். ஏன்னா என்ன அஃபெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணுறது அவளை அஃபெக்ட் பண்ணுறது மற்றவாளை. ஆக இதுலேருந்து என்ன பொருள், கடைப்பிடிக்கணுங்கிறது தான் பொருள். நம்ம ஒருத்தர் கடைப்பிடிக்கலைன்னாலே அது அஃபெக்ட் பண்ணும். ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அதனால் என்ன, இதில் வேடிக்கை என்னென்னா, யார் தான் பண்ணலேன்னு. யார் தான் பண்ணலேன்னு சொன்னாலே நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். புரியுதோ? நாமளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆமாம், நான் தப்புத்தான் பண்ணேன் அப்படின்னு யாரும் ஒத்துக்கிறதில்லை. மற்றொன்று, கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போது இவ்வளவு ஏன் சொன்னேன், நம்ம கடைபிடிச்சிட்டோன்னா மற்ற காரணங்கள்லாம் வேண்டாமே. இப்போ நமக்கு ஒரு கணக்கு தப்பாக போடுறோம், வாத்தியார் இப்படி போடக்கூடாது இப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னா திருப்பி ஏற்கனவே பண்ண தப்பை பண்ண மாட்டோம். ஏன்னா அதை புரிஞ்சுனுட்டோம். அது மாதிரி தான் நம்முடைய லைஃப். மற்றொரு கருத்து, இப்போது வாகனத்தை இப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறான்னு சொன்னால் வாகனம்னு தான் பொதுவாக சொல்லுவாள். அது நீ இந்த காலத்தில் அது மாட்டு வண்டி ஆட்டோவாக போயிருக்கும், காராக போயிருக்கும், ஏரோப்ளைனாக போயிருக்கும், அவ்வளோதான். வடிவங்கள் மாறலாம், ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று தானே. இப்போ அதை கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி மார்க்கத்தை கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கிறோம். அதில் ஏதாவது குறைபாடு வந்துருத்துன்னா கஷ்டம் வந்துடும். புரியுறதோ? அதைத்தான் எல்லாருமே உணரணும். இப்போ எதுக்கு இவ்வளவும் நான் அஸ்திவாரம் போட்டு சொன்னேன்னா,
ஒரு கேள்வியும் மற்ற கேள்வியோடு தொடர்புள்ளதாக இருக்கும். அதனால் நல்லா ஃபாலோ பண்ணுங்கோ. கேள்வி கேட்குறார். முதல்ல, பூமியை காட்டிலும் கனமான வஸ்து எது? ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்த வஸ்து எது? காற்றை விட வேகமாக போகக்கூடியது எது? புல்லை காட்டிலும் அற்பமானது எது? இந்த நாலுமே தொடர்புள்ளது. இதில் இந்த மூணாவதாக கேட்டேனே, அந்த கேள்வியை வச்சுத்தான் மற்ற 3 கேள்வியும் தொடர்புள்ளது. இப்போ அந்த கேள்வியை சொல்லிட்டு மற்ற 3 கேள்வியை சொல்கிறேன். காற்றை விட வேகமாக போகக்கூடியது எது? வாட் இஸ் faster than wind? மனம். நம்மளோட மனம் இன்றைக்கி அதை எல்லாரும் சொல்கிறா. மைண்டு கண்ட்ரோல் பண்ணு, கான்சன்ட்ரேஷன், தியானா எல்லாம் சொல்கிறா பாருங்க. இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன், அன்றைக்கே சொல்லிட்டானே. உட்காண்ட இடத்துலேருந்து டிக்கெட்லெஸ் ட்ராவலர், இங்கேருந்து அமெரிக்கா போகும், லண்டன் போகும், எங்கே வேணாலும் போகும் நம்ம மனம். அதுதான் ஆதிசங்கரர் சொன்னார், மனம் ஒரு குரங்கு. தான் வள்ளுவரும் சொல்கிறார், மனத்து கண் மாசிலநாதல். வில்லிபுத்தூரார் இப்போ பாரதம் பார்த்துட்டு இருக்கோமே, ஒரு கீதையில் சொல்கிறார், மாயை என்று ஒருத்தி மனமெனும் மைந்தனை பெற்று. இந்த மனம் இதை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அது அலை பாயறது. ஒரு நேரம் ஒன்றை விரும்புறது, இன்னொரு நேரம் அதையே வெறுக்கிறது. நம்ம ஒன்றை விரும்புகிறோம், அதுவே வெறுக்கிறோம். யார் காரணம்? நம்முடைய மனம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவாளை குறை சொல்கிறோம். இவாளால் எனக்கு இந்த சிரமம் வந்துடுத்தோ, என் மனம் இதை செய்தது அப்படின்னு நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை. பழியை இன்னொருத்தர் மேலே போடுறோம். இப்போ அந்த முதல் 2 கேள்விக்கு பதில், கடைசி கேள்விக்கு இந்த மனசை வச்சுன்னு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு மனம்ங்கிறத பற்றி ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். பூமியை காட்டிலும் கனமான வஸ்து எது? ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? பூமியை காட்டிலும் கனமானது, ஆகாசத்தை காட்டிலும் அம்மா அப்பா. பூமாதேவி நம்மளை தாங்குறா. ட்ரெயின் ஓடுறது, பஸ் ஓடுறது, நம்மளே ஓடுறோம், ஆடுறோம், பூமியை தோன்றோம், எல்லாம் பண்ணுறோம். தாயார் நம்மள்கிட்ட எவ்வளோ பொறுமையாக நம்மளை பார்த்துக்கிறா. நம்ம எப்படி பிறக்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அம்மா அப்பா ஏன் உசத்தின்னு தெரியும். நம்ம ஆத்மாவாக இருப்போம், அலையறோம் சரீரம் கிடைக்கிறதுக்கு. ஹான்னு நாம் பிறக்கிறதுக்காக இந்த ஜீவன், இப்போ மழை பெய்யறதே, மழை அதுக்கு தான் பெய்யணுங்கிறோம். இந்த ஜீவன், பிறக்கிற ஜீவன் மழை ஜலத்தில் இறங்கி வரும். அது
இந்த ஜீவன் யாரை அப்பாவா பகவான் வரிச்சிருக்கானோ அந்த அப்பா விரும்பி சாப்பிட்ற பொருளில் போய் உட்காந்துக்கும். புரிஞ்சதா? அதுக்கு தான் கல்யாணம் ஆனவுடனே மாப்பிள்ளையை கவனிக்கிறோம். புரிஞ்சுக்கும். அவன் விரும்பி சாப்பிட்ற பொருளில் போய் உட்காந்துக்கும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவனுக்கு கத்திரிக்காயை பிடிக்கும் அப்படின்னா அதில் போய் உட்காந்துக்கும். இவன் சாப்பிட்ற போது அந்த ஜீவன் உள்ளே போயிடும். நம்ம எல்லாருக்குமே ஒரு சமாச்சாரம் தெரியாது. இப்போ நான் சொல்ல விட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளை நம்ம அப்பா 2 மாதம் சுமக்கிறார். அது தெரியுமோ? தெரியாது. அப்பாட்ட தான் கர்ப்பவாசம் முதல்ல 2 மாதம். என்ன வேடிக்கை தெரியுமோ? சரீரம் கிடையாது, அந்த ஆத்மாவில் உள்ளே புகுந்துடுறோம். புரியுது? அவன் தன் தர்ம பத்தினியை கூடுற போது சுக்கலத்தை வாகனமாக வச்சுண்டு இந்த ஆத்மா உள்ளே போய்டுறது. அதனால்தான் டாக்டர் இவனிடத்தில் குழந்தை இருக்கான்னு செக்கப் பண்ணுறானோ இல்லையோ, அவள் அதனால்தான் சொல்கிறா, அந்த ஆத்மா இருந்தால்தான், குடிகொண்டால்தான் அந்த சுக்கலம் திதிக்கும். இது நம்ம ரிலிஜனில் சொல்கிறது விஞ்ஞானத்தை சேர்த்து தான். தர்மபத்தினி அடையிற போது உள்ளே போய்டுறது. அவள் தான் சுமக்கரா. இப்போ அம்மா சுமக்கிற போது முதல் 7 மாதம் நமக்கு இந்த உறுப்புக்கள் வளரும். 7ஆம் மாதத்தில் தான் நம்ம ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியும். 8ஆம் மாதத்தில் தான் உள்ளே இருக்கிற உயிர் தன்னிச்சு வேலை செய்யும். தன்னிச்சு வேலை செய்யுமே தவிர அம்மா போடுற ஆகாரத்தை தான், அது அம்மா சாப்பிட்ட ஆகாரத்தை தான் சாப்பிட்றோம். அவள் பிளட்டு மூலமாக உள்ளுக்குள்ளே தொப்புள் கூடி வச்சுருக்கானே. புரியுறதா? அந்த ஆனால் 8ஆம் மாதத்துலேருந்து தன்னிச்சு வேலை செய்யும் அந்த உயிர். அதுக்கு தான் 8ஆம் மாதம் சுத்தம் பண்ணுறோம் குழந்தையை, சீமந்தம் பிறந்தாத்துக்கு அனுப்புகிறோம். ஏன்னால் அவள் நல்லதை கேட்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும் அப்படின்னு பிறக்கிறோம். தாயார்கிட்ட தான் பாலை குடிக்கிறோம். அப்போது நம்ம 8ஆம் மாதம் தன்னிச்சு வேலை செய்கிறோம்னு சொன்னேனே, அப்போ நமக்கு உள்ளே இருக்கிற 2 மாதமும் நினைவு வந்துருத்தே. போன ஜென்மாவில் நம்ம யாருன்னு தெரியும். திருப்பியும் இதில் மாட்டிக்கிறோமே அப்படின்னு நம்ம மனசு நினச்சி தப்பிச்சுடணும்னு பார்க்குறோம். அம்மா கர்ப்பத்திலேருந்து தப்பிக்க முடியாது. அதனால தான் உள்ளுக்குள்ளேயே உருள்றோம். இதைத்தான் இந்த லேடி டாக்டர் மூமெண்ட் இருக்காங்கிறா. மூமெண்ட் இல்லை, ஓட பார்க்குறோம். ஆமாம், அவளுக்கு MBBS DGO படித்தவாளுக்கு இப்போ நான் சொல்கிற விளக்கம் தெரியாது. தெரியறதோ இல்லையோ ஒத்துக்க மாட்டான். இப்போ நம்ம பிறக்கிற போது நம்மளை சட்டம்ங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா கண் தெரியாது, நடக்க முடியாது, பேச முடியாது.
அழுவோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு அம்மா தான் சொல்லித்தர வளர வளர. அதனால் நமக்கு முதல் குரு யாருன்னா தாயார். வயிற்றுலேயும் அவள் ரத்தத்தை தான் குடித்தோம். பிறந்த உடனே அவள்கிட்ட பாலை குடிக்கிறோமே, அதுவும் ரத்தம்தான். புரியுறதா? அவள் ரத்தத்தை குடிக்கிறதுனால தான் அவளை எதிர்த்து பேசுகிறோம். வேற யாரை எதிர்த்து பேசுறது? ஆமாம். இப்போ நமக்கு தாயார் தான் சொல்லித்தரா. என்ன சொல்கிறா? முதல்ல இதுதான் உங்கள் அப்பா. இப்போ அவள் சொல்லலைன்னா தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. மதர் குரு மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட குருன்னு தெரிஞ்சுக்கோ. நம்முடைய இக்னரன்ஸை போக்குறவர், அறியாமை என்ற இருளை, நாட் இன்னசென்ஸ், இக்னரன்ஸை போக்குறவர் அவள். அதைத்தான் தைத்திரியோபனிஷத்தில் எடுத்தா. துவமேவ மாதாச்ச பிதா, துவமேவ மாதாச்ச பிதா, துவமேவ மாதா. அப்படி படிக்கணும். என்ன கேளுங்கோ. நமக்கு இப்போ சொன்னேனே, பூமியை விட ஒஸ்தி கனமானவள் தாய். அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க். ஏன்னா நம்மளை சுமந்தது இல்லாமல் நம்மளுடைய அறியாமையை போக்குறா. அப்போ அப்பாவும் ஒஸ்தி. அப்பாவை யாருன்னு தெரியாதே, இப்போ தான் சொல்லி கொடுக்குறாளே. அப்போ இப்படி அன்வயப்படுத்தணும். என்ன கேளு. இப்போ நான் சொல்கிறேனே, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துச்ச சகா துவமேவ. இந்த வரிக்கு எனக்கு எங்கள் வாத்தியார் 6 மாதம் அர்த்தம் சொன்னார். தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிட்டு கேட்டார், கல்யாணமாக புரிஞ்சதான்னார். இல்லைன்னேன். அப்போது உனக்கு விஷயம் வந்துருத்துன்னார். கேளுங்கோ. அவர் எனக்கு 6 மாதத்தில் சொன்னதை இன்றைக்கி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எவ்வளோ நேரம் சொல்ல போகிறேன்னு தெரியாது. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ மாதா. அப்படி அன்வயப்படுத்தணும். முதல்ல துவமேவ மாதாச்ச பிதா. நம்ம பிதா மாதா பிதாவை காட்டுறா. இப்போ அவள் காட்டலைன்னா நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், மதர் இஸ் காடு. என்ன கேளு. ஃபாதர் இஸ் ஃபெய்த்து. ஃபாதர் நம்பிக்கை. அடுத்தது, இந்த அம்மாவை விட அப்பா ஒசத்தி. அதான் அடுத்த கேள்வி. ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? இப்போ பூமியை காட்டிலும் கனமானதுன்னா, இப்போ பூமி இருக்குது, அந்த பூமிக்கு மேலே ஆகாசம் மூடி மாதிரி இருக்கு. புரியுறதோ? அப்போ இந்த கனமான பூமிக்கு மூடியாக இருக்கு. மூடி இல்லைன்னா ஒரு பதார்த்தமும் வைக்க முடியாது. சரி. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ மாதா அப்படின்னு அன்வயப்படுத்தணும்னு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த மாதா நம்மளை சுமக்கிறதுக்கு காரணமாயிருந்த பிதா மாதாவை விட ஒஸ்தி. புரிஞ்சதா? அதைத்தான் அப்படி அன்வயப்படுத்தணும். துவமேவ மாதாச்ச, பகவானை பார்த்து சொல்கிறோம், பிதா துவமேவ மாதா. இந்த மாதா சுமப்பதற்கு ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க. நம்ம இந்த காரணத்தினால் நம்ம மாதாவாக பெறுகிறோம். அவன் பகவான் எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்க.
எப்படி இந்த ஜீவன்களை உற்பத்தி பண்ணுறான்? அந்த ஆண் பெண் 2 ஜீவனுக்கு சுகத்தை கொடுத்தான். அவ சுகம்னு நினச்சி இருக்கா. ஆனால் அந்த சுகம் மூலம் பிரஜையை உற்பத்தி பண்ணுறான். அவன் தான் கெட்டிக்காரன். புரிஞ்சுக்கோ. அதை தான் எப்பவுமே குழந்தை பிறந்துரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மழை பெய்கிற போது ஜீவன் இறங்கி வருது. அவன் அப்பா யாரோ அவன் சாப்பிட்ற ஆகாரத்து வழியாக போகிறது சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது அடுத்த வியாக்கியானம், துவமேவ மாதா ச பிதா துவமேவ மாதா. இந்த மாதா ஏன் பிதாவை விட ஒசத்தினால், நமக்கு ஒன்றுமே தெரியாத உலகத்தில் நாமே பிறந்ததற்கு யார் காரணம் என்று தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் இவன்தான் உன் தந்தை என்று சொல்லி கொடுத்தாள் பார். அதனால் ஒஸ்தி. பா அவன் சொல்லி கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இது அடுத்த வியாக்கியானம் என்ன கேளு. சொல்லி கொடுத்ததுனால என்ன கவனிக்கணும், நாம் நம்புகிறோம். இப்போ நீ அதை உண்மையான ஆராய்ச்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, கிறுக்கு பிடிக்கும். இவன்கிட்ட தான் நம்ம அம்மா பெத்தாளா சொல்லுங்க, ப்ரூஃப் இல்லையே. வேத மந்திரத்திலேயே ப்ரூஃப் இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறீங்களே. நீங்கள் சொல்லுவேள் ஏதாவது டெஸ்ட்டு பண்ணால் இருக்கும்னு. கரெக்டு. டெஸ்ட்டு பண்ணால் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? அப்பாவை இல்லைன்னு விட முடியுமா? எத்தனையோ பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கே. அதைத்தான் தேவசம் பண்ணுற போது சொல்கிறோம். அர்த்தம் தெரியாமலே தேவஸ்தை பண்ணுறோம். என்னவோ வாத்தியார் சொல்கிறார், கேட்டுக்கிறோம். எங்கள் அப்பா அவள் அப்பாவுக்கு தேவசம் பண்ணுற போது எங்களெல்லாம் பக்கத்தில் நிற்க சொல்லுவார். நிற்க சொல்லி இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி, நாளைக்கு எனக்கு இப்படித்தான் பண்ண போகிறேன்பர். இன்றைக்கே தெரிஞ்சுக்கோன்னர். தெரியுமா உங்களுக்கு? எந்த அப்பாவும் சொல்லி தர மாட்டான், பயப்படுவான். பொம்மநாட்டியும் சும்மா இருக்க மாட்டான், அதே எதுக்கு இப்போ சொல்லித்தரேன்பா. அம்மா எங்கள் அப்பா இந்த மந்திரம் இல்லை, செத்து போனால் குளிப்பாட்டுறதுலேருந்து தூக்கின்னு போகிறதுக்கு கொண்டு போய் வைக்கிற எல்லா மந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு. அம்மா எல்லாத்துக்கும் எழுதி தரேன், யாரும் சொல்லித்தர மாட்டேன். சொல்லி கொடு உன் பையனுக்கு, அப்போ தான் அவன் ஸ்ரத்தையாக பண்ணுவான். ஆமாம். என்மே மாதா பிரலுலோபச்சரதி அனநவ்ருதா. கேட்ட மாதிரி இருக்கா? இல்லை, அதுவும் இல்லையா? கேட்டிருக்கா? தன்மே ரேதா பிதா விருந்தாக ஆபுரண்யகா அபபத்தியதாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு காரணமாய் என் தாயாரின் வயிற்றில் யார் சுக்கலத்தை கொடுத்தானோ அவனுக்கு இந்த அன்னம் போய் சேரட்டும். அப்பா பேரை சொல்லி பிண்டம் போடுறோம். அப்பவும் நமக்கு சந்தேகம். அம்மா சொன்னதில் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, அவனை தான் நம்பணும். இந்த இடத்துல தான் ஒரு வியாக்கியானம், சர்ச்சை. நம்ம அம்மா யார்கிட்டையாவது பெத்துண்டு இன்னொருத்தனை அப்பான்னு கை காமிச்சாள்னா இப்போ இந்த பிண்டம் யாருக்கு போகும் அப்படின்னு கொஸ்டின் அந்த இடத்துல. அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணால் பெரிய வாழலான்னா, நம்ம அம்மா யாரை கை காமிச்சாலோ அவனுக்குத்தான். அதைத்தான் முதலையே சொன்னேன். மதர் இஸ் காடு, ஃபாதர் இஸ் ஃபெய்த்.
பார்த்துக்கோ. ஆனால் என்னன்னு எனக்கு புரியலை. இந்த சமுதாயத்தில் ஆம்பளை குழந்தைன்னா ஒஸ்திங்கிறா. என்ன ஒசத்தின்னு புரியலை. அப்பாவையே டவுட்டில் இருக்கிற போது சொல்லு. ஆம்பளை என்ன ஒஸ்தி புரிஞ்சதா? அப்போ ஆம்பளை எப்போ ஒஸ்தியாக இருக்கான்? நம்ம அம்மா சொன்னா தான் ஒஸ்தி. நம்ம அம்மா சொல்லலைன்னா மட்டம். சொல்லு. இப்போ அதைத்தானே எல்லோரும் பண்ணுறா. குழந்தைய பற்றின்னு போய்டுறாள். இதுக்கு தான் அன்றைக்கி எழுதி வச்சுருக்கா. பார்த்தியா? சுலபமாக டைவர்ஸுன்னு வாங்குறா. நாளைக்கு அந்த அப்போ அவனுக்கு திவசம் பண்ண மாட்டான். என்ன கேட்டாக்கா டைவர்ஸ் வாங்கியாச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு திவசம் பண்ணுவனே கேட்டுக்கோ. பொம்மநாட்டிக்கு திவசம் பண்ணாலும் இந்த எண்மை மாத்தா தான் சொல்லணும். பொம்பளைக்கு தனியாக மந்திரம் கிடையாது. அப்போ என்ன பேர் சொல்லுவேன்? பிரச்சனை பற்றியா போச்சு. இப்போ நான் சொன்னேன் முதல்ல உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது நம்ம கடைபிடிச்சால்தான் நல்லதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம கடைபிடிக்கலையே. பார், அந்த குழந்தைக்கே திண்டாட்டம், இந்த குழந்தைய பெற்ற பிதாவுக்கு திண்டாட்டம், அந்த வம்சத்துக்கு திண்டாட்டம். பிண்டம் போகாது. இப்போ என்னாகும்? இவன் கர்மாவே பண்ண மாட்டான். சரி, நாளைக்கு இவன் கல்யாணம் பண்ணிட்டு பையன் பிறந்தான்னா இவனுக்கு கர்மா பண்ணுற போது அந்த தாத்தா பேரை சொல்லணுங்கிற போது இந்த ஆத்மாவை அந்த எந்த பித்ருலோகத்தில் சேர்ப்பான்? சொல்லு. ஃபாதர் டைவர்ஸ் சொல்லுங்க. ஃபாதர் பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஃபாதர் பேரே சொல்ல முடியாது. இப்போ இவன் போனவனுக்கு இவன் புள்ள எப்படி சேர்ப்பான்? பார்த்தீங்களா ப்ராப்ளம்? எப்படி செய்யினா போகிறது பாருங்கோ. என்ன யோசனை பண்ணுங்கோ. ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த அந்த குற்றத்துக்கு எப்படி போகிறது பாருங்கோ. வரிசைக்கே போகிறது. புரிஞ்சுக்கோ. இப்போ எல்லோரும் எப்படி இருந்தால் என்ன, எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாளே. இந்த கேள்வி பதிலை படித்தா பண்ணுவாளா? சொல்லுங்க. பண்ண மாட்டாளே. யோசனை பண்ணுங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறான், பின்னால் வருது சிராத்தம் பண்ணுறதை பற்றி. இது பண்ணணுமா? இது பண்ணலைன்னா என்ன? இப்போது பண்ணலைன்னா பரம்பரை அஃபெக்ட் ஆகும். இந்த ஆத்மா அலையிறது கேட்கும். நீங்கள் நம்ம தான் திவசம் பண்ணுறோன்னு நினைக்காதீங்கோ. ஆமாம், கடவுளை இல்லையம்பா, பித்திருக்களை இல்லைன்னு சொல்ல மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் கடவுள் இல்லைங்கிறவன் பித்திருக்களை கொண்டாடுறான். தெரியுமா உங்களுக்கு? பித்திருக்களை நினைக்காமல் இருக்க முடியாது. பின்னால் வருது அந்த சப்ஜெக்டு. அது இப்போவே சொல்கிறேன். என்ன இந்த அம்மா அப்பா சப்ஜெக்ட்னால. அப்போ என்ன ஆகுது? முன்னோர்களுக்கு செய்கிறத செய்யலை, அப்பா அம்மாவுக்கு செய்கிறத உசுரோடு இருக்கிற போதும் செய்யணும். இப்போ அதுதான் சப்ஜெக்ட். பூமியை காட்டிலும் தாயார் ஒஸ்தி, ஆகாசத்தை விட அப்பா ஒஸ்தி. இப்போ நம்ம பிறந்ததை யோசித்தோம்னா இவன் எப்படி எல்லாரும் அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோரத்தில் விடுறான்னு எனக்கு தெரியலை. சொல்லு. எவ்வளோ என்ன தான் இப்போ சொன்னேனே மனம். இப்போ மனசை கடுமையாக வச்சுக்கிறான். சொன்னேன் பாருங்க. மனம் வேகமாக போகிறது, அதுக்கு பழி போடுறான். மனம் எப்போ வேகமாக போகிறதோ கஷ்டம் வந்தோடனே இன்னொருத்தர் மேலே பழியை போடுவான். என் பொண்டாட்டி கேட்கலைன்னு. இதில் வேடிக்கை, இவன்னா கேட்க வைக்கணும் அவளை. முன்ன மனம் கண்ட்ரோலாக இல்லையே. நீ பழியை போடுறதுக்கு ஆத்துக்காரி அவளை சாக்கு வச்சுக்கிறான். எங்கள் அப்பா சொல்லுவா,
வந்த பொண்களை குறை சொல்லாதே, நம்மாத்து சரக்கே மோசம்பா. ஆமாம் சார், சொல்லுங்க. அப்போ எதுக்கு வந்தவளை குறை சொல்கிறான்? இவன் சரியா இல்லை. இப்போ போட்டி போடுறான். அந்த அப்போல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளைன்னு இருந்தால் இப்போ ஒரு பிள்ளையாக போச்சு. போட்டி போடுறதுக்கு கூட பையன் கிடையாது. பையங்க தான் போட்டி போடல, 4 பொண்ணு இருக்குது ஒருத்தரத்தில். பொண்ணே வச்சுக்க மாட்டேங்கிற அம்மாவை சிஸ்டர்ஸோட போட்டி போடுறான். இல்லை, அதுதான் நான் கதையில் சொல்ல. ஒன்றும் பொண்ணு சோறு போடாமல் இருக்கணும், இல்லை நாட்டு பொண்ணு போடாமல் இருக்கணும். இப்போ எல்லா சப்ஜெக்டும் கடைசியில் பொம்பளைட்டு தான் வருது. பார்த்தியா? இப்போ இந்த மனம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னேனே, அந்த மனம்ங்கிறது அவளுக்கும் உண்டு. புரியுறதோ? இப்போ இவா என்ன விரும்புகிறா? அந்த மாமியார் மாமனார் கூடாது, ஆனால் அவள் பெத்த பிள்ளை மட்டும் வேணும். அதுதான் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டான். மாமியார் மாமனார் வேண்டாங்கிற பொண்கள் அனாதை இல்லத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா, அங்கே ஏற்கனவே இல்லையே. உனக்கு சௌரியம் தானே. அம்மா இப்போ கேட்டா 2 வருஷம் முன்னால் பொன்னாத்தில், இப்போ வேறு என்ன கேட்குறாளோ தெரியலை எனக்கு. பொன்னாத்தில் கேட்டா, அங்கே ஒரு பையன் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறீளான்னு. அதுக்கு பையனோட அம்மா அப்பா ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளான்னு கேட்டா. அர்த்தம் புரிஞ்சதா? வாலில் இருக்காளான்னா மாலையப்பட்டம் ஆகிடுத்தான்னு அர்த்தம். இன்றைக்கி பையனை பெற்றா அந்த அம்மா அப்பா சமுத்திரத்தில் போய் விழுந்துடணும். முதியோர்லத்துக்கு கூட போகக்கூடாது. இதை அன்றைக்கே எழுதி வச்சுருக்கான் எட்ட பிரச்சனத்தில். இப்போ எங்கே சப்ஜெக்ட் இடிக்கிறது பாருங்கோ, மனம்.